தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. ஓபிஎஸ் அதிர்ச்சி. திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. ஓபிஎஸ் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஓபிஎஸ் அவரை 3 முறை முதலமைச்சராக்கிய அதிமுகவை உதறி தள்ளிவிட்டு திமுகவில் இணைந்தார். தென் மாவட்டத்தில் அவரை சுற்றுப்பயணம் செய்ய திமுக அனுப்பியது முக்குளத்தூர் வாக்குகளை கவரலாம் என திட்டமிட்டது. மேலும் ஓபிஎஸ்ஐ திமுகவில் இணைத்ததன் மூலமாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்படியே திமுக பக்கம் இணைவார்கள் என்று திமுக கனவு கண்டது. ஆனால் ஓபிஎஸ் அவருடைய மகன்கள் இருவர் மட்டும்தான் திமுகவில் இணைந்தனர். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அனைவரும் ஓபிஎஸ் உடைய நடவடிக்கை பிடிக்காமல் தாய் கழகமான அதிமுகவுக்கே திரும்பியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது போடி தொகுதியில் மட்டும் ஓபிஎஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருடைய ஆதரவாளரான உசிலம்பட்டி தொகுதி ஐயப்பன் எம்எல்ஏ அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. உசிலம்பட்டி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு தள்ளிவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் மற்றும் பிரதாப் ஆகியோர் போட்டியிட ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களுக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆக ஓபிஎஸ்க்கு மட்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதனை கேள்விப்பட்ட ஓபிஎஸ் அறிவாலயத்துக்கு விரைந்துள்ளார். திமுக மூத்த தலைவர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். ஓபிஎஸ் மகன்களுக்கு சீட்டு கிடைக்குமா, ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பனுக்கு சீட்டு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான்.